நம்மோடு பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய நாணய வெளியீட்டு விழாவிற்கு திரு ராஜ்நாத் சிங் அழைக்கப்பட்டிருந்தார். இது அவருடைய இந்த அழைப்பை மத்திய அமைச்சருக்கான அழைப்பாக பார்க்கணுமா அல்லது பாஜக தலைவர் என்பதற்கான அழைப்பாக பார்க்கணுமா? நீங்கள் நேற்றைய தினம் அந்த கூட்டத்தில் பேசுகின்ற நம்முடைய மாண்பு முதல்வர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டார்கள். அது எல்லாரும் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அழைப்பு என்பது ஒரு மாபெரும் தலைவருக்கு நடத்தப்பட்ட ஒரு மரியாதை செலுத்துகின்ற ஒரு நிகழ்வு. அவர் பெயரில் ஒரு நாணயம் வருகிறது என்பது அது நமக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, எங்கெல்லாம் தமிழகத்தை சார்ந்தவர்கள் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு பெருமை சேர்க்கின்ற விதத்தில் அமைந்த கூட்டம். எனவே அதற்கு அந்த நாணயத்தை வெளியிடுகின்ற ரிசர்வ் வங்கி இன்றைக்கு ஒன்றிய அமைச்சரை அழைத்து நடத்துவதால் சிறந்ததாக இருக்கும் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை. அந்த முறையில் ராஜ்நாத் சிங் அவர்களும் பல ஆண்டு காலமாக தலைவர் கலைஞரை தெரிந்தவர். அந்த முறையில் அவரை அழைத்திருக்கின்றார்கள். அதில் எந்த உள்நோக்கம் இருப்பதாக கற்பிப்பது ஒரு தவறான செயலாக பார்க்கலாம். இல்லை, இப்போ உள்நோக்கம் என்பதை தாண்டி இந்த நாணய வெளியீடு தமிழர்களுக்கான ஒரு பெருமையான ஒரு விஷயம் என்ற அந்த கருத்துக்கள் பார்வைகள் என்பது திமுக தரப்பில் மட்டுமல்ல பாஜக தரப்பிலும் அதில் அதிகமாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது மத்திய மாநில அரசு இவர்களுக்கு இடையிலான ஒரு இணைப்பு என்று பார்ப்பதோடு திமுக பாஜகவிற்கான தொடர்போ என்ற ஒரு விமர்சனமும் கூட முன்வைக்கப்படுகிறது. நம்ம இப்படிப்பட்ட விமர்சனங்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் நீங்கள் ஒன்றை கவனிக்கலாம். நேற்றைக்கு பேசக்கூடிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒன்றை குறிப்பிட்டார்கள். முக்கியமாக அவர் சொன்ன விஷயத்தில் ஒன்று பார்த்தீங்கன்னா, தலைவர் கலைஞரை ஒரு தமிழ்நாடு என்கின்ற எல்லையை தாண்டி எல்லோரும் போற்றப்படுகின்ற மதிக்கப்படுகின்ற ஒரு தலைவர். அந்த அளவுக்கு ஒரு பங்களித்திருக்கின்றார். குறிப்பாக ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்திற்கு கூட்டாட்சி தத்துவம் எவ்வளவு முக்கியம் என்பதை நம்முடைய நாட்டிற்கு உணர்த்தியவர் தலைவர் கலைஞர் என்று அவர் குறிப்பிட்டார். அப்போது இந்த மரியாதையோடு தான் அவர் பேசியிருக்கிறாரே தவிர இதில் அரசியல் உள்நோக்கத்தோடு அவர் பேசியதாகவும் எதுவும் இல்லை, நம்முடைய மாண்பு முதல்வர்கள் பேசியதாகவும் எதுவும் இல்லை. எனவே இது ஒரு முழுக்க ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு பொதுவான நிகழ்வாகத்தான் இதை பார்க்க முடியும். அவருடைய பேச்சு முழுமையாக நீங்கள் கேட்டு பார்த்தால் தெரியும். அதே போன்ற தலைவர் அவருடைய பேச்சை முழுமையாக கேட்டு பார்த்தால் தெரியும். அது முழுக்க ராஜ்நாத் சிங் அவர்களை பற்றி நம்முடைய தலைவர் குறிப்பிடுகின்ற போது அவர் எப்படி உத்தரப்பிரதேசத்தில் அங்கு அமைச்சராக இருந்தபோது முதல்வராக இருந்தபோது அவர் பணிகளை மேற்கொண்டாரோ அவற்றுக்கும் தலைவர் கலைஞருடைய அணுகுமுறைக்கும் இருந்த சில உடன்பாடுகளை பற்றி அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எனவே இந்த நிகழ்வு அரசியலுக்கு அப்பாற்பட்ட நிகழ்வு என்பதற்கு வேற எந்த சந்தேகமும் வேண்டாம். அந்த இருவருடைய பேச்சை நான் பார்க்கின்ற நேரத்தில் மிக தெளிவாக தெரிகிறது. ஆளுநருடைய தேநீர் விருந்தில் கலந்து கொண்டால் நாணய வெளியீட்டு விழாவில் பாஜக கலந்து கொள்ளும் என்ற அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இது நடந்திருக்கிறது என்ற விமர்சனத்தை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கிறார். அவருக்கு எதை முன்வைக்கணும் எதை முன்வைக்கக்கூடாது என்பது கூட தெரியவில்லை என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. யாராவது ஒரு ஆள் டீ குடிக்க கண்டிஷன் பேசுவாங்களா? நீங்கள் வேற ஏதாவது ஒரு பெரிய காரியத்தை நடக்க எங்கள்கிட்ட டீல் பேசினாங்க, பேரம் பேசினார்கள் என்று சொன்னால் அதை நம்ம யோசிக்கவே இதை விட ஒரு சிறுபிள்ளைத்தனமான பேச்சே இருக்காது. அதாவது நீங்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். காலையில் கோட்டையிலே கொடியேற்றி விட்டு மாலையில் தேநீர் விருந்துக்கு அவர் கவர்னர் அழைப்பதும் முதல்வர் சொல்வதும் வழக்கமான ஒன்று. அது சாதாரண நடைமுறையில் பின்பற்றப்படுகின்றது. சில நேரங்களில் முதல்வர்கள் செல்லாமல் இருப்பதும் உண்டு, தவிர்ப்பதும் உண்டு. அப்போது இந்த நிகழ்விற்கு அவர் அழைத்திருக்கின்றார், நம்முடைய மாண்பு முதல்வர்கள் சென்றிருக்கின்றார். அதிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் செல்லவில்லை. நாங்கள் சென்றிருப்பது எங்களுடைய ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் என்ற அரசு பொறுப்பு மூலமாக சென்றிருக்கின்றோம் என்ற விளக்கத்தை கூட நம்முடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் விளக்கி இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் நீங்கள் அங்கே நடக்கக்கூடிய தேநீர் விருந்துக்கு வந்தால்தான் நாணய வெளியீட்டுக்கு வருவோன்னு யாராவது கண்டிஷன் பேசி போவாங்களா? அப்படி ஒரு பேரம் யாராவது நடத்துவார்களா? இல்லை நாங்கள் அந்த பேரத்துக்கு ஒப்புக்கொள்ளுமா? இதெல்லாம் மிகவும் சிறுபிள்ளைத்தனமான ஒரு அரசியல் பக்குவம் இல்லாத பேச்சு போன்ற பேச்சாக தான் பார்க்கப்படுகிறதே தவிர
அது அவருடைய பேச்சை யாரும் ஆதரிப்பதாக இல்லை. ராகுல் காந்தி அழைத்து நாணயத்தை வெளியிட்டிருக்கலாமே என்ற கேள்வியையும் எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கிறார். அதை நீங்கள் எப்படி நம்ம அதை பார்க்கலாம்? நீங்கள் அதாவது இன்னைக்கு நான் முதல்ல சொன்னேன், இது ஒன்றிய அரசு வெளியிடுகின்ற ஒரு நாணயம். ஒரு அரசு வெளியிடுகின்ற நாணயத்தை ஒரு அரசனுடைய சார்பில் ஒரு பிரதிநிதி வெளியிடுவாரா, இல்லை நம்ம எதிர்க்கட்சி தலைவரை அழைத்து வெளியிடுவதா? இதெல்லாம் வேற வேற எந்த சப்ஜெக்டும் இல்லாமல், அதாவது அரசின் மீது வைப்பதற்கு வேறு எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லாத காரணத்தினால் இவர் எதையோ பேசி கொண்டிருப்பதாகத்தான் நான் கருதுகின்றேன். காரணம், இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம பார்ப்போம்னா, ஒன்றிய அரசு தலைவருடைய மரியாதை நிமித்தமாக, அவருடைய சேவைகளின் நிமித்தமாக அவரது நாட்டிற்கு அளித்திருக்கக்கூடிய பங்களிப்பதற்கு ஒரு மரியாதை செய்கின்ற விதத்தில் ஒரு நாணயத்தை வெளியிடுகிறது. அந்த நாணயத்தை ஒரு அரசு விழாவாக கொண்டாடுகின்றோம். அந்த அரசு விழாவில் ஒன்றிய அரசின் சார்பில் ஒரு அமைச்சரை அழைப்பதா, இல்லை அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை அழைப்பதா என்ற கேள்வி வந்தால் அதுக்கு நியாயமான பதில் என்ன? நியாயமான பதில், ஒரு அரசு விழாவில் ஒன்றிய அரசு வெளியிடக்கூடிய ஒரு நாணயத்தை வெளியிடுவதற்கு ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியை அழைப்பதுதான் சரியாக இருக்கும் என்பதற்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுல வேற என்ன அரசியல் பேசுவதற்கு இருக்கு? இந்த விஷயத்திற்கு அவர்கள் தரப்புல காட்டக்கூடிய ஒரு உதாரணம், எம்ஜிஆர் பெயரில் நாணயம் வெளியிட்ட போது கூட்டணிக்குள்ள இருந்தாலும் அவர்களை நாங்கள் அழைக்கவில்லை, நாங்கள் தான் அந்த நாணயத்தை வெளியிட்டோம் என்பதை குறிப்பிடுறாங்க. நீங்க நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்தில் பிரசிடென்ட், ராங் பிரசிடென்ட், முன்னுதாரணம் தவறான முன்னுதாரணம் என்று சொல்வார்கள். யாரோ என்றைக்கோ ஒரு தவறான முன்னுதாரணத்தை காட்டியிருந்தால் அதை நாங்கள் ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கான தேவையும் இல்லை. அவர்கள் செய்தார்கள், அதனால அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் என்ன நியாயம் இருக்கிறது? அவங்க நீங்கள் உங்களுக்கு தெரியும், அஇஅதிமுகவினுடைய தொடர்ந்து செயல்பாடு, அவங்க யாரையுமே மேடையில் ஒரே ஒரு சேரை போட்டு அந்த அம்மையார் மட்டும் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு கட்சி. அவங்க ஆட்சி காலத்தில் இருந்த நேரத்தில் எத்தனை மேடையில் எத்தனை பேர் பக்கத்தில் உட்கார்ந்தாங்க உங்களுக்கு தெரியும். இத்தனை சம்பவங்களில் ஒன்றிய அமைச்சரை தன்னுடைய ஹெலிகாப்டரில் கூட அவர் ஏற்றி செல்லவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகள்லாம் வந்தது. அவங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த உறவே நம்ம பார்த்துருக்கோம் பல சந்தர்ப்பங்களில். அது ஒரு கசப்பானதாக, மற்றவர்களை மதிக்காத ஒரு உறவைத்தான் அவர்கள் தொடர்ந்து காலங்காலமாக கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்டவர்களுடைய அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த தவறான முன்னுதாரணங்களை மற்ற கட்சிகள் பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் நினைப்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல. முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பாராட்டி மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் பேசிய போது அதிமுக வாக்குகளை குறிவைக்கிறார்கள் என்ற கருத்து சொல்லப்பட்டது. தற்பொழுது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்த பாராட்டுகள் முன்வைக்கப்படும் போதும் அதே கேள்வியை முன்வைக்கலாமா? திமுகவுடைய வாக்கு வங்கியை குறிவைக்கிறார்கள் என்று நீங்க எந்த சந்தர்ப்பத்தில், அதாவது நீங்க எந்த சந்தர்ப்பத்தில் பேசுகிறார்கள்? நீங்க அவர்களை பேசியது தேர்தல் நேரத்தில் எம்ஜிஆரை பற்றி, ஜெயலலிதாவை பற்றி அவர் யாரை விட்டாங்க? என்னென்ன சமூக தலைவர்கள், என்னென்ன சமய தலைவர்கள், என்னென்ன அரசியல் தலைவர்கள் இருந்தார்களோ எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க பாராட்டினாங்க. அதில் எந்தெந்த இடங்களில் அதிமுகனுடைய பாக்கெட்ஸ் எல்லாம் இருக்கோ அங்கே எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அவர்களையும் புகழ்ந்து பாராட்டினார்கள். இன்றைக்கு தலைவர் கலைஞரை பற்றி பாராட்டி இருப்பது என்பது கலைஞருக்காக எடுக்கப்பட்ட நிகழ்ச்சி. இது கலைஞருக்கான ஒரு புகழஞ்சலி செலுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாகவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். அந்த நிகழ்ச்சியில் அவங்க எதுவும் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பேசலை. நான் அந்த பேச்சை முழுமையாக கேட்டேன். அவர் கலைஞருடைய பங்களிப்பை மட்டும் பேசினார். அதை அவரை பெரிய விமர்சனங்களோடு பேசவில்லை. அவரை பொறுப்பாக அவர் குறிப்பாக சொன்னது, ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது, அதாவது த ரோல் ஆஃப் ஃபெடரலிசம் இன் எ டெமோக்ரஸி என்று அவர் அழகாக பேசினார். அப்போ ஒரு ஜனநாயக அமைப்பை வலுவாக கொண்டு செல்ல வேண்டும். இந்தியா போன்று பல்வேறு மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் எப்படி கூட்டாட்சி தத்துவம் வேண்டும் என்பதை பற்றி கலைஞர் பேசியதை அவர் பேசினார். அதுபோன்று அவர் எல்லைகளை தாண்டி ஆற்றியிருக்கக்கூடிய சில பணிகளையும் அவர் குறிப்பிட்டார். அதே போன்று
அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் திராவிட முன்னேற்றக் கழகம் வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் இருந்த ஆட்சி காலத்தில் இருந்ததை குறிப்பிட்டு அந்த நேரத்தில் அவருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்த இணக்கமான சூழ்நிலையை பற்றியும் குறிப்பிட்டார். எனவே இதில் அதை செய்ததை அக்னாலஜ் பண்ணி பேசியிருக்காரே தவிர இதை எக்ஸாஜரேட் பண்ணி அதை மிகைப்படுத்தி பேசுவதாக நாம் எங்கும் பார்க்க முடியலை. எனவே அந்த பேச்சு என்பது அரசியல் பேச்சு என்பதை நாம் தவிர்த்துவிட்டு அது ஒரு யதார்த்தமான பேச்சு என்றே எடுக்கலாம். இறுதியாக ஒரு கேள்வி. பொதுவாக பாஜக இங்கு தமிழ்நாட்டில் காலொன்ற நினைக்கிறது, வளர நினைக்கிறது, அதனால் அதிமுகவை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறது என்ற விமர்சனங்கள்ல திமுக முக்கியமாக அந்த விமர்சனங்களை முன்வைக்குது. இப்போ இந்த நாணய வெளியீட்டு விழாவையும் கூட அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கு அப்படின்னு திமுக கருதுதா? அது சார்ந்த கருத்துக்கள் அரசியல் விமர்சகர்களால் முன்வைக்கப்படக்கூடிய நிலையில உங்களுடைய கருத்து அதில் என்னவாக இருக்கு? இப்போ நாங்கள் இப்போ பிஜேபி கூட கூட்டணி வச்சுருக்கோமா, இல்லை பிஜேபியோடு சேர்ந்து பயணிப்போம் என்று சொல்லியிருக்கிறோமா, இல்லை பிஜேபியினுடைய கொள்கைகளுக்கு நாங்கள் தாளம் தட்டுவோம் என்று சொல்லியிருக்கிறோமா? எதுவுமே நாங்கள் சொல்லலை. இந்த கூட்டத்தில் கூட தலைவர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கருத்தை மையப்படுத்தி தான் அவர் பேசினார். எனவே அந்த பேச்சுக்கே இடமில்லை. இப்போ அதிமுக பாஜகவோடு சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு குந்தகம் ஏற்படுகின்ற நேரத்தில் அவர்களுக்கு கைதட்டி சிவப்பு கம்பளம் விரித்தார்கள். அதை நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தோம். அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த நேரத்தில் பாஜக எடுத்த எந்த முன்னெடுப்பிற்கும் தங்களுடைய எதிர்கருத்தை அவர்கள் கூறவில்லை. அதற்கு ஒத்த கருத்தை தான் கூறினார்கள். தமிழ்நாட்டிற்கு நிதி கிடைக்கவில்லை, பல்வேறு புயல் ஏற்பட்ட நேரம், வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நேரம், அதிமுக ஆட்சி காலத்திலேயே பாஜக நமக்கு உரிய பணத்தை தரவில்லை. அப்போதெல்லாம் நாங்கள் குரல் கொடுத்தோம், அவர்கள் மௌனியாக இருந்தார்கள். இப்படி தமிழ்நாட்டினுடைய நலத்தை பாஜகவினுடைய மேடையில் அன்றைக்கு அவர்கள் பலி கொடுத்த நேரத்தில் நாங்கள் சொன்னோம், இது ஆபத்தாக முடிய போகுது என்று சொன்னோம். அதே போன்று கடைசியில் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஆபத்தை பற்றி பயப்படலை, தங்கள் கட்சிக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுகிறது என்று எண்ணிய நேரத்தில் ஓடோடி வெளியே வந்தார்கள். ஆனால் திமுகவினுடைய நிலைப்பாடு அதல்ல. திமுக நீங்கள் பாராளுமன்றத்தில் எப்படி செயல்பட்டிருக்கிறது என்று நீ கண்கூடா பார்த்துருக்குது. கடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் தொடர்ந்து நம்முடைய மாண்பு முதல்வருடைய அறிக்கைகள், பேச்சுக்கள் எப்படி இருக்கிறது. எந்த சூழ்நிலையும் தமிழ்நாட்டு நலனுக்கோ அல்லது இந்திய இறையாண்மைக்கு எதிராகவோ பாஜக எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் எந்த கொள்கையை வகுத்தாலும் அதை எதிர்ப்போம் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கக்கூடிய கட்சி. எந்த சூழ்நிலையும் அவரோட கூட்டணி வைக்க மாட்டோம் என்ற உறுதியோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதை பார்த்து விமர்சிப்பதற்கு அதிமுகவுக்கு எந்த தகுதியும் இல்லை. இணைப்பில் எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திரு மனோ தங்கராஜ். நன்றி.